கால் டாக்ஸில 2-3 தடவை வந்துட்டேன். நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன சைலண்டா வரீங்க? ஏங்க நான் டிரைவரு, பேசாம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டினாதான் என் வண்டி ஓடும். நீங்க லாயரு, பேசினாதாங்க உங்க வண்டி ஓடும். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்க. அன்னைக்கு உங்க வண்டியில வந்தப்போ ரைட்ல பாத்தீங்க, லெஃப்ட்ல பாத்தீங்க, முன்னாடி பின்னாடி பார்த்து. எனக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாதுங்க. அப்போ வேற என்ன பழக்கம் இருக்கு? தம் அடிப்பீங்களா? சேச்சா. அப்புறம் தண்ணி அடிப்பீங்களா? எப்பயாச்சுங்க, வீட்டுக்கு தெரியாம ஒரே ஒரு பீரு. ஒரே ஒரு பீரா? நானே 2 பேர் அடிப்பேன். என்னது 2 பீர் அடிப்பீங்களா? ஆமா. சுத்தம். அது மட்டும் இல்ல, அப்பப்ப ஹாட் கூட அடிப்பேன். இவ்வளவு கட்டினா நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் டாஸ்மார்க்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தாங்க நல்ல குடும்ப குத்து விளக்கு. சொல்லு மாதிரி என்ன விஷயம்? அப்புறம் பேசுற வை. அப்புறம் பேசுறேன்னு சொன்னல, நானே உன்னை கூப்பிடுறேன். போன வை வை. அண்ணா, காரை செட்டில் விட்டு பசங்க வந்திருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து கால் டாக்ஸி டிரைவர் போட்டு தள்ளிட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேண்ணே. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. எல்லாம் உங்களுக்காக தானே பண்ணுறோம். டேய், அந்த கால் டாக்ஸி டிரைவரை போட்டு தள்ளுறது பெரிய ரிஸ்க் இல்லடா. அந்த காரை பிளாக் மார்க்கெட்ல விற்கிறான் பாரு, அதான்டா பெரிய ரிஸ்க். அம்பாசிடர் கார்ல இருந்து ஆடி கார் வரைக்கும் பிளாக் மார்க்கெட்ல வித்திருக்கேன். லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் கரெக்ட் பண்ணிருக்கேன். டேய் அண்ணா, பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிண்ணா. சரி வரோம். என்னண்ணே உங்ககிட்ட பேரம் பேசிட்டு போறான்? டேய் முடிய வெட்டுறா. அவனுங்கெல்லாம் ஏன்டா பேச விடுற? ஆரம்பத்துல அடைக்க வேண்டாம், பேச விடக்கூடாது அவங்கள. அண்ணா, ஊன்னு வார்த்தை சொல்லுங்க. நம்ம ஏரியாவில் நிறைய பசங்க இருக்கிறாங்க, உடனே பசங்களை இறக்கலாம் அப்படின்ற. ஆமாண்ணா. சொல்லு ரெட்டி. ஒரு 5 கார் உடனே அனுப்பி வைக்கிறியா? அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஏண்டா நாங்க என்ன கார் ஷோரூம் நடத்துறோமா? அது இல்லதானா? நீ கேட்டதும் டெலிவரி பண்றதுக்கு அனுப்பி வச்ச காருக்கு முதல்ல பணத்தை அனுப்பு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். சரிதானா, பணத்தை உடனே அக்கவுண்ட்ல போட்டுறேன். அக்கவுண்ட்லயா? ஜிஎஸ்டி இருக்கு தெரியும்ல? அது வந்துதானா? ஏய், பணம் வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. தம்பி அனுப்புறேன், கொடுத்து அனுப்பு. ஓகே தானா? வச்சிடுறேன். கால் வருது, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. நான் அஸ்வினி பேசுறேன்டி. ஹே சொல்லுடி, என்ன விஷயம்? லவ் பண்றேன். கங்க்ராட்ஸ். யார் அவ? ஏய், எங்க ஒர்க் பண்றா? ஐடியா இல்ல கால் சென்டரா? கால் டாக்ஸி டிரைவரா இருக்கான். என்னது, கால் டாக்ஸி டிரைவரா? என்னடி சொல்ற? லூசா நீ? மூளை ஏதாவது மங்கி போச்சா? உனக்கு ஒரு ஆள் கிடைக்கல? ஏய், இங்க பாருடி, கால் டாக்ஸில போனோமா வந்தோமா காசை கொடுத்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு மனசெல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி அவங்க கிட்ட எதை பார்த்துட்டு நீ இம்ப்ரெஸ் ஆன? மாப்பிள்ள, நம்ம கால் டாக்ஸி டிரைவர் பழனிக்கு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு பொண்ணு கூட்டிட்டு லாட்ஜ் அது இதுன்னு அவன் கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கான்டா. டேய் அது தப்புடா. இதே தான்டா நானும் கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சகஜன்றான்டா. டேய் மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 1000 பொண்ணுங்களை பார்த்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வெர்ஜினாக இருக்கணும்னு தான் எல்லா ஆம்பளைங்களும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வெர்ஜினாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னால் அந்த துரோகத்தை என்னைக்குமே பண்ண முடியாது. அதனாலதான் அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு உன் மனசே சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானே. ஆமா, அவன்கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? சீக்கிரம் சொல்லிருடி, இல்ல வேற எவனாவது தள்ளிட்டு போயிட போறா. தள்ளிட்டு போறதுக்கு அவன் என்ன தள்ளு வண்டியா? வேடி போன. கமல், சொல்லு டார்லிங். எங்க இருக்கீங்க? டார்லிங், நான் ஒரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? சோபடா, நான் உன்னை ஓப்படா சீக்கிரம் பாப்படா. சொல்லு, என் மனசு டிக்டாக் டிக்டாக்னே அடிக்குது. எனக்கும் அப்படிதான் டிக்கு டிக்குன்னு அடிக்குது. கமல், எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்றீங்களா?
ஐ ஆம் வெயிட்டிங். ஹலோ என்ன தம்பி, என்ன விசேஷம்? அண்ணே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ண்ணே. ஏய், வாழ்த்துக்கள்ரா. வாழ்த்துக்கள் சொன்னா மட்டும் பத்தாதுண்ணே. இன்னைக்கு ஈவினிங் கால் டாக்ஸி டிரைவருக்குலாம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், வந்துருங்க. டேய், கண்டிப்பா நான் கலந்துக்குவேன். பர்த்டே பார்ட்டி வைக்கிறது இருக்கட்டும், நீ எனக்கு எப்ப கல்யாண பார்ட்டி வைக்க போற? இப்பதானே ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன். என்னடி லவ் சொல்லிட்டியா? இல்ல. ஏண்டி, உனக்கு பிடிச்சிருக்குல, அப்புறம் ஏன் டைமை வேஸ்ட் பண்ற? கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுவேன். டேய், யாரா அந்த பொண்ணு? சரி, அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? இங்க பாரு, கால் டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் ஒரு மாதிரி. பிடிச்சிருந்தா பாரு, பிடிக்கலையா நைஸா பேசி கழட்டி விட்டுற. அந்த பொண்ணு என்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லல, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப சொல்லிட வேண்டியதாண்டா. அப்புறமா உன் நட சரியில்லை, உன் உட சரியில்லை, உன் பர்சனாலிட்டி சரியில்லை, உன் ஃபேஸ் சரியில்லைன்னு சொல்லி கடைசியா தேவாங்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட போற. பயமா இருக்குண்ணே. டேய், தைரியமா சொல்றா, பொண்ணுங்க புரிஞ்சுக்குவாங்க. முன்னாடிலாம் பசங்களை லவ் பண்ணி கழட்டி விட்டோம்னா தாடி வச்சு தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்பெல்லாம் நம்ம லவ் பண்ணி கழட்டி விட்டோம்னா பாக்கெட்ல கத்திய வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கூடிய சீக்கிரம் வெட்டிங் பார்ட்டி வச்சிடலாம். ஆல் தி பெஸ்ட். என்ன நல்லது நடக்கும், கவலைப்படாத. எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, ஓகேவா? வா போலாம். உட்காரு போலாம். பாத்துக்கலாம் வாடி. மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே மாட்டி. கணேஷ், வீடே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க. சோபனா எப்படி இருப்பா? போல இருக்கே. ஃபர்ஸ்ட் நீங்க போறீங்களா, நான் போட்டுமா? நீ எதுக்கு வர? என் கூட இருந்து வீடியோ எடுத்து வைரல் ஆகுறதுக்கா? ஐயோ சிங்கமே, இந்த தங்கத்தை தனியா விடக்கூடாது, இதுக்கு துணைக்கு நான் வரேன்னு சொல்றேன். கணேசா, சிங்கம் எனக்கு சிங்கிளா தான் போகும். நான் சிங்கம் சிங்கிளா தான் போவேன். வெயிட் அண்ட் சீ. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே. சிங்கிளா போனதுங்கெல்லாம் சின்ன பின்னமாய் தான் திரும்பி வந்திருக்கு. இது எப்படி வரும் தெரியலையே. கமல், சோபனா, கமல் டார்லிங், நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமே. Facebookல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்க. I like you. அது என் மகராசி, நீதான் என் மகராசி. டார்லிங், ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கும் போது என்ன மட்டும் எதனால பிடிச்சிருக்கு? அதுவா கமல், நீ கண்ணங்கரேன்னு கன்றாவியா இருந்தாலும் இந்த மண்டை ஆளவந்தான் படத்துல வர கமல் மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல கமல், பாக்குறதுக்கு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சும்மா எடுப்பா இருக்க. சூப்பரா இருக்கு. அப்படியா டார்லிங்? கமல், சொல்லு டார்லிங், உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? டார்லிங், உன்கிட்ட எனக்கு மேல கீழே எல்லாமே பிடிச்சிருக்கு. உன் பளபளப்பான ஃபேஸ், அதுல 2 ஐஸ், அதுக்கு கீழே நோஸ், அதுக்கு தனி மவுஸ், அதுக்கு கீழே லிப்ஸ். நான் தரட்டுமா கிஸ்? எனக்கு வெக்கமா இருக்கு கமல். டார்லிங், எனக்கு ஒரு கிஸ். கண்ணு மூடுங்க, தரேன். டார்லிங், முத்தத்துக்கே முட்டுக்கட்ட. கமான். யாரு அவங்க? பணமரத்துல பாதி இருக்கானுங்க. சிங்கம் சீரிட்டு வரும்னு பார்த்தா உடம்பெல்லாம் பூரிட்டு வரிய. அப்பவே சொன்ன சிங்கிளா போவாதான்னு. இப்ப சிங்கிள் துணி கூட இல்லாம வரியா சிங்கம்? ஐயோ, ஆனவன் தான் கமல் மாதிரி உள்ள போனே சிங்கத்தை குருதி புனல் கமல் மாதிரி குமரி குமரி அம்மனமா ஆக்கிட்டானுங்களே. பேஸ்புக்ல லவ் பண்ணி அவளை நம்பி வீட்டுக்கு வந்தா அண்ணா கடை வரைக்கும் அவுத்துட்டு இப்படி அம்பளமா நிக்க வச்சுட்டாளே. ஐயோ, நாயை வேற அவுத்துட்டாங்க. இருக்கிற சம்மா தூட்டி தமிழ் போது வாடி
சிங்கம் நாய் பின்னால பாத்துற போது சாவடி இறுக்கி கட்ட பாவடை கட்டிட்டு வரதுக்கு அசிங்கமா இருக்குப்பா. அட இது கூட இல்லனா இன்னும் அசிங்கமா இருக்கும் வாயா. ஐயோ சிங்கம் போட்டு சண்டை போடுறாங்க. பாவடை தூக்கிட்டு ஏறு. ஐயோ நாய் வருது. ஐயோ நாய் கேட்க மாட்டே. ஹே என்னடி உன் ஆளு தைரியசாலியா பயந்தாங்கோலியான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நம்பர் சொல்லு. நோட் பண்ணிக்கோ. 9352783456. அடுத்த பிக்கப்பு. ஹலோ, இந்த பேசு. ஹலோ, கால் டாக்ஸி டிரைவரா? ஆமா, நீங்க யாரு? அது நான் தான் கேட்கணும். பிக்கப் பண்ண வந்தியா? இல்ல, டிராப் பண்ண வந்தேன். ஹலோ, நான் அதை கேட்கல. பொண்ணுங்களெல்லாம் நல்லா பிக்கப் பண்றியாமே. ஏங்க அதாங்க என் டியூட்டி. அப்போ எத்தனை பொண்ணுங்களை பிக்கப் பண்ணி எத்தனை பொண்ணுங்களை கழட்டி விட்டுருப்ப? ஏங்க நான் கஸ்டமரை பிக்கப் பண்றத பத்தி பேசுறேங்க. ஹலோ, நான் யார் தெரியுமா? தெரியாது. லாயர். நீங்க லாயரா? பின்ன டீ கடை நாயரா? இங்க பாரு, நீ பொண்ணுங்களை பிக்கப் பண்றேன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏங்க நான் அந்த மாதிரி பையன் கிடையாதுங்க. ரொம்ப நல்ல கேரக்டருங்க. பொதுவா கஸ்டமரை மதிக்கிறவங்க. சரி, உன்னை பார்த்தா பாவமா தெரியுது. பொழிச்சுக்கோ போ. சரிங்க. ஹே பாத்துடி, அவன் நல்லா பயந்துட்டான். ஆளு இதுக்கே பயந்துட்டான். என்னடி உன் ஆள்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டியா? சொன்னா உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுங்க. நீங்க லாயரு, நான் கால் டாக்ஸி டிரைவர். எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேருக்கு சிங்க் ஆகாதுங்க. உங்கள் படிப்புக்கும் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி என்னை விட நல்ல மாப்பிள்ள கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்போம். நான் கூட ஸ்டார்டிங்கில் உங்களை பார்க்குறப்ப லவ் பண்ணுன்னு நினச்சேன். ஆனால் அது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்னோடய கஸ்டமராக எப்போ வேணாலும் என்னோடய கால் டாக்ஸியில் வரலாம். ஆனால் லைஃப் பார்ட்னராக வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு ஒரு ரீசனும் கேட்க மாட்டியா? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் விர்ஜினாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னால் அந்த துரோகத்தை என்றைக்குமே பண்ண முடியாது. இதுக்காக தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லு, இப்போ என்ன லவ் பண்ணுறியா? ஏங்க நீங்கள் பொண்ணு தைரியமாக உங்கள் லவ் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் பையன், எதையும் யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணோம். அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு தான் நான் முடிவு சொல்லுவேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன். என்னடி நீ சொல்ல வேண்டிய டயலாக்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசாம நீயே அவங்க அம்மா கிட்ட போய் உன் லவ் மேட்டர் ஓபன் பண்ணிடு. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஹலோ, நான் அஸ்வினி பேசுறேன். ஏதோ பொண்ணு பேசுது. பொண்ணு யாருன்னு கேளு. நீ யாருமா? நான் யாரா? சொல்லுமா. உங்க பையன் என்ன பத்தி எதுவும் சொல்லலையா? சொல்லலையே. உங்க பையன் இப்ப எங்க இருக்காரு? இப்பதான் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். நான் அவன் அம்மா தான் பேசுறேன். அவங்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த அப்படியே நீ என்கிட்ட சொல்லு. என்ன, நான் அப்படியே அவங்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல நான் உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? ஆமா. சரி சொல்லு. உங்க பையனும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் பண்றீங்களா? ஆமா. எப்படி உங்ககிட்ட லவ் சொன்னா? அவன் எங்க சொன்னா? நான் தான் சொன்னேன். ஆமா, அவனை கேட்டா அப்பாவை கேட்கணும், அம்மாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டியை கேட்கணும்னு சொல்றான். என்ன புள்ளிய வளர்த்து வச்சிருக்கீங்க? அதான் நானே கனவ உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ணா, அந்த கால் டாக்ஸி டிரைவர் இங்கே தானே இருக்கான். மீன் மார்க்கெட்டில் இருக்கான். அவன் கதையை முடிச்சுட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா. என்ன ஓகே ஆண்டி? ஏய், அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஓம்பாடு பேசிக்கிட்டே இருக்க. சும்மா இருங்க. சரி, உங்க புள்ள வந்தான்னா என்ன லவ் பண்ண சொல்லி கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்புங்க.
ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. என்ன சொல்ல? வேணாம். எனக்கு இப்போ வேணாவா? எனக்கு உயிரோட சரிண்ணா.